ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் படிக்க போறோம். நம்மள சுத்தி நமக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பாடத்தோட பேரு பீப்பிள் ஹூ ஹெல்ப் அஸ். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. தினமும் காலையில நீங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது உங்களுக்கு யார் உதவி பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. உங்க அம்மாவா, அப்பாவா, இல்ல உங்க தாத்தா பாட்டியா? சூப்பர். முதல்ல நம்ம வீட்ல நம்மளோட ஹவுஸ்ல நமக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. ஐயோ, நமக்கு உடம்பு சரியில்லாம நம்ம சிக்கா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்மள யார் வந்து பாத்துப்பாங்க? அவங்க தான் ஒரு டாக்டர். நல்ல கவனிங்க. மெதுவா சொல்றேன். A person who treats us when we are sick and helps us feel better. நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நமக்கு மெடிசன் தந்து நம்மள நல்லபடியா பாத்துக்கிறவங்க தான் டாக்டர். ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? நம்ம வீட்ல நாம உட்கார சேர், நாம யூஸ் பண்ற டேபிள், இதெல்லாம் யார் செஞ்சு தராங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க பேரு தான் கார்பெண்டர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கார்பெண்டர். இப்போ இத கேளுங்க. A person who makes wonderful furniture for us from wood. அப்படின்னா மரத்தை வச்சு நமக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாம் செஞ்சு தரவங்க தான் கார்பெண்டர். இன்னும் நிறைய ஹெல்பர்ஸ் நம்ம வீட்ல இருக்காங்க பாருங்க. நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் அழகா ஸ்டிச் பண்றவங்க ஒரு டெய்லர், நமக்காக ரொம்ப டேஸ்டியா ஃபுட் சமைக்கிறவங்க ஒரு குக், அப்புறம் தினமும் காலையில நமக்கு மில்க் கொண்டு வர்றவங்க ஒரு மில்க் மேன். எக்ஸலண்ட். இப்போ நாம ஸ்கூலுக்கு போகலாம். வாங்க, ஸ்கூல்ல நமக்கு யார் யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஃபன்னா இருக்கும். சரி, இப்போ ஸ்கூல்ல இருக்கோம். உங்களுக்கு புது புது லெசன்ஸ், பாட்டு, கேம்ஸ் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கறாங்க? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. அவங்க தான் நம்ம டீச்சர். இப்போ கேளுங்க. A person who teaches us new and exciting lessons every day. தினமும் நமக்கு நிறைய புது புது விஷயங்களை கத்துக் கொடுத்து நம்மள நல்லபடியா வழிநடத்துறவங்க தான் நம்ம டீச்சர். நம்ம ஸ்கூல்ல இன்னும் ஹெல்பர்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல ரொம்ப கிளீனா வச்சுக்கிறவங்க ஒரு கிளீனர். நம்மள தினமும் சேஃபா ஸ்கூல் பஸ்ல கூட்டிட்டு போறவங்க ஒரு பஸ் டிரைவர். ஸ்கூல்ல நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மள கவனிச்சுக்கிறவங்க ஒரு ஸ்கூல் நர்ஸ். இந்த எல்லா ஹெல்பர்ஸும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க இல்லாம நம்மளால நம்மளோட வேலைகளை சரியா செய்ய முடியாது இல்லையா? அப்போ அவங்க நமக்கு இவ்ளோ உதவி பண்றாங்களே, நாம எப்படி அவங்க மேல அக்கறையா இருக்கணும்னு காட்டலாம். அதுக்கு நாம என்ன செய்யணும்? ரெஸ்பெக்ட் எவ்ரிஒன். எல்லாரையும் மதிக்கணும். நெவர் பி ரூட். யார்கிட்டயும் மரியாதை குறைவா பேசக்கூடாது. ஆல்வேஸ் சே தேங்க்யூ. மறக்காம நன்றி சொல்லணும். சேவிங்களா? சரி, நீங்களும் கூட மத்தவங்களுக்கு உதவி பண்ற ஒரு வண்டர்ஃபுல் ஹெல்ப்பரா மாறணுமா? அதுக்கு ஆசையா இருக்கா? நீங்களும் ரொம்ப சுலபமா ஹெல்ப் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. 1. கீப் யோர் ஹோம் கிளீன். உங்க வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும். 2. கீப் யோர் ஸ்கூல் கிளீன். உங்க ஸ்கூலையும் சுத்தமா வச்சுக்கணும். இதுவே நீங்க செய்யற ஒரு பெரிய உதவிதான். நாம நம்மள சுத்தி இருக்கிற இடங்களை கிளீனா வச்சுக்கிட்டா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நாமளும் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். Students, if this lesson helped you understand the topic, please subscribe to Shine Kids Hub for more learning videos. Thank you and see you soon. Bye-bye.